தியா வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? அம்மா டைரி மில்க் வேணும். அம்மா நானும் உங்க கூட வரேனே. தியா சேட்டை பண்ணாத தியா. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே நான் ஆஃபீஸ் போகிறேன். அதுவும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா தியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலை கிடைச்சிச்சு. அதுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே போகிறேன். இன்றைக்கி லீவ் போட்டேன்னா இன்னும் வேணான்னு சொல்லி விரட்டி விட்ருவாங்க தியா. நான் இன்னைக்கு மட்டும் ஆஃபீஸ் போய்க்கிறேன் சரியா? அம்மா உன்னை இன்னொரு நாள் கூட்டி போகிறேன். இப்போ நீ சமத்தா அம்மாச்சி கூட இரு சரியா தியா? அம்மா அம்மாச்சி என்ன திட்டு செய்வாங்களே. அதெல்லாம் அம்மாச்சி கிட்ட பாப்பாவை திட்டாதீங்க. தியா குட்டி சமத்து குட்டி நல்ல பிள்ளை, அவள் சேட்டையே பண்ண மாட்டா, திட்டாதீங்கன்னு அம்மாச்சி கிட்ட நான் அம்மா சொல்லிட்டு போகிறேன் சரியா தியா? ஆ சரிம்மா. ஆனா அம்மாச்சி கிட்ட நீங்க சொல்லி தான் போகணும் சரியம்மா? சொல்லிட்டு தான் போகிறேன் தியா. என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டேன். 8:30 பஸ்ஸுக்கு போகலான்ட்டு நிற்கிறேன். ஆனால் பைக்கு வேணும்னாங்க. இன்னைக்குன்னு பார்த்து பைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் கடையில் தான் விட்டுருக்கோம்ல. இப்போ பஸ்ஸுக்கு போயிட்டு வரும்போது பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா. நமக்கு சும்மாவே நேரம் சரீரம் காட்டிது. இது பாரு இப்படி வேற. ஏம்மா பூ வைக்கலையா? வேண்டாம்மா, சும்மா சும்மா நீ பூ வைக்கலான்னு வச்சு விட்ற. ஊர் ஒரு மாதிரி பேசுது. வேண்டாம் வீடு எனக்கு பூவெல்லாம். சும்மா இனி பூவெல்லாம் நான் வைக்க மாட்டேம்மா. சரிம்மா, உன் பேத்தி ஏதோ பஞ்சாயத்து சொல்கிறாளே, அப்படியே பண்ணுவ நீ? என்னன்னு கேளு அவகிட்ட. யாய் உங்கள் அம்மா கிட்ட என்னடி சொன்ன? இல்லையே, அம்மா கிட்ட நீங்க திட்டுவீங்கன்னு சொன்னேன் அம்மாச்சி. நீங்க திட்டுவீங்க தானே அம்மா ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம். அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எப்படி நான் உன்னை திட்டினே அடிச்சேன்? ஆமா, நேத்து அம்மா வேலை தேடி போனாங்க. அப்ப நான் தண்ணி ஊத்தி விட்டேன்னு சொல்லி திட்டினீங்களா? அதான் அம்மாட்ட சொன்னேன். நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னா அம்மாச்சி என்ன திட்டிட்டே இருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எப்படி அழகா பேசுகிற பத்தியம்மா. அடிச்சு போட்டுருவேன். உங்கள் அம்மா நிற்கிறான்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கா. பேசுறத பாரு. இவ்வளோ திட்டினாவலாம், இவங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறாங்களாம். என்ன பூவாடி அங்கிட்டு வாம். அவளுக்கு இருந்தாலே ஓவர தாண்டி கொழுப்பு பார்த்துக்கா. இங்கே பாரு என் பிள்ளை, நீ என்ன நினச்ச? நீ என்ன பேசுன வச்சாலும் அப்படியே என்கிட்ட போட்டு விட்ருவா. ஒழுங்கா இருந்துக்கோம்மா சொல்லிட்டேன். கொஞ்சம் உஷாராத்தாம்மா உன் மாவட்டம் இருக்கணும் போல. ஆமாம் ஆமாம். எங்க அந்த விக்கி பையன் கிளம்பிட்டானா? அவன் கிளம்பிட்டானான்னு என்கிட்ட கேட்குற? அவன் ஆஃபீஸில் தானடி வேலை வைக்க, கூப்பிடலையாக்கும் அவன் உன்னையா? என்ன எதுக்குமா அவன் கூப்பிட போகிறேன்? நான் பஸ்ஸுக்கு போகிறேன், அவன் பைக்கில் தான் போவான். அவனோட நான் போய் போக முடியுமா? அப்பப்பா யாரோட தெரிஞ்சவங்க பைக்கில் ஏறினாலே என்னென்னு பேசுகிறாவ. வேண்டாம்ப்பா சாமி. சரி தியா, பஸ் வர்ற மாதிரி இருக்கு. அம்மா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் போகவா? அம்மா உங்க அம்மா கிட்ட என்ன திட்ட வேணாம்னு சொல்லிட்டு போங்க. அப்படியா? அம்மா பாப்பாவுக்கு நல்ல பிள்ளைம்மா, பாப்பாவை திட்டாதீங்க சரியா? நீ வேறடி இவ சொல்கிறான்னு என்னையே நீ சொல்லிட்டு இருக்க. இவ என்னையே படுத்துகிற பாடு தான் அந்த பாடு. இவளை நான் போய் திட்டுறேனாவா? சரி தியா, நான் அம்மாச்சி கிட்ட திட்ட வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே தியா? ஓகேம்மா. அம்மா டைரி மில்க் மறந்துடாதீங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். இவளுக்கு அது கேட்குறா இது கேட்குறான்னு வாங்கிட்டு வராத சொல்லிவிட்டேன். மா வினோ. என்னம்மா? வரும்போது தாலிக்கு என்ன இல்லைம்மா, ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரியா? ஃபோன் பண்ணுறேன் நான் கிளம்பிட்டு. அப்போ என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் ஜாமான்லாம், அப்போ நான் வாங்கிட்டு வரேம்மா. சரி. உன் பிள்ளைக்கு தான் தீனி ஒன்றும் இல்லை, ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வா. டைரி மில்க் மறந்துடாதீங்க. சரிடா தங்கம், அம்மா வாங்கிட்டு வரேன். இப்போ போயிட்டு வரேன். சரிம்மா. பாருமா பெரிய பிள்ளை மாதிரி எவ்வளோ அழகா சரிம்மாங்கிறா. புரிஞ்சுக்கிட்டாம்மா நல்லா இப்போ. ஆமாம், அவள் படுத்துகிற பாடு எனக்கு தானே தெரியும். சரிம்மா, பார்த்து பத்திரமா பஸ் ஏறணும், பார்த்து இறங்கணும் சரியா? பஸ் நின்னதுக்கப்புறம் தான் இறங்கணும். டபக்குன்னு வேகமாக இறங்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக லாஸ்ட்டாக கூட இறங்கிக்கலாமா? ஏறதும் பார்த்து மெதுவாக ஏறணும் சரியாம்மா? சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு வரேன். போயிட்டு வரோம்மா. போயிட்டு வா. சரி வா, வீட்டுக்குள்ளே போவோம். பாத்திரம்லாம் அப்படி இப்படியே கிடக்கு, அம்மாச்சி போயிட்டு கழுவணும். வரியா? இல்ல அம்மாச்சி, இங்கே நம்ம விளையாடலாமா? உட்காருங்க. இதுக்கு தான் உங்கள் அம்மா கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிற. நான் திட்டினேன் அப்படின்னா சொல்லி கொடுத்துட்ற. நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு எனக்கு தானே தெரியும், அவளுக்கு என்ன தெரியும்? வரியா நடி? அம்மா கிட்ட சொல்லுவே பார்த்துக்கோங்க.
கிட்ட சொன்னாலும் சரி யார்கிட்ட சொன்னாலும் சரி அடிச்சு போட்டுருவேன். உள்ள வா, நான் உள்ள போறேன். வெளியில வண்டி வாசி வரும். ஆண்ட்டு வாடி. அமுதா, அமுதா, அத்தை. வாரேங்க ராசி. என்ன நின்றுட்டே இருக்க, வா உக்காரு. இருக்கட்டும் அமுதா, அத்தை இல்லையா? அம்மா குப்பை கொட்டிட்டு வரேன்னு சொல்லி வயல் வரைக்கும் போனாங்க. அண்ணனை ஆளை காணும், வேலை விஷயமாவது வெளியில் போயிருச்சோ என்னமோ. என்ன ரெங்கராசி? ஒன்றும் இல்லை அமுதா, பட்டு சேலை எடுக்க போகலான்னு அம்மா சொன்னுச்சு. உங்கள் முறைக்கு யாராவது வரணும்ல, நீ வரியா? உங்கள் அம்மா கூட போவோம், உனக்கு பிடிச்ச சேரீயை வாங்கிக்குவ பத்தியா? நீ வேற ரெங்கராசு, எங்கள் அம்மா நீ பொண்ணு கேட்டு வந்ததுலேருந்து சும்மா நை நைன்னு ஏதாவது சொல்லி திட்டிகிட்டே இருக்கு. இதில் வேற நான் சேலையெல்லாம் எடுக்க வந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. பேசாமல் இரு நீ வேற. அம்மா வந்ததும் எதுக்கும் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு. இப்போ வந்துடும். அம்மா குப்பை கொட்ட முதவே போச்சு. இரு வந்துடும். சரி சரி, நீயும் வந்தீன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இல்லை ரெங்கராசு, நான் வரல. அம்மாட்ட எதுக்கும் கேட்டுக்குவோம். வர ஆசையாத்தான் இருக்கு, ஆனால் அம்மா விடாதே. சரி சரி, அத்தை வரட்டும், அத்தைக்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். நீங்கள் யார் யார் ரெங்கராசு போகிறீங்க? நம்ம வீட்டில் யார்? தங்கச்சியை கூப்பிட்டேன். தங்கச்சி புருஷனை பற்றி தான் தெரியுமே, விட மாட்டேன்ட்டு ஆறாமாச்சேன். அதனால் அந்த பிள்ளை பல்லேன்றுச்சு. அம்மாவும் நானும் தான். வேறு உங்கள் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா போகலான்னு பார்த்தோம். வேறு சொந்த உரமுறையெல்லாம் யாரையும் கூப்பிடலாமுதா, நம்மளே போய் எடுத்துக்கிருவோம். என்னத்தை கூப்பிட்டோம்? என்ன தம்பி, என்ன ரெங்கராசு? அத்தை வந்துட்டீலாம்? என்னப்பா ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டில்? ஐயா அத்தை இப்போ தான் வந்தேன். பட்டு சேலை எடுக்க போகிறோம், அதான் அம்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னுச்சு, யாராவது வாங்கன்னு. அதான் நீங்களும் அமுதாவும் வாரீங்களா அத்தை? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எதுக்கு அங்கே இங்கன்னுட்டு அவையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானும் என்னத்த வந்தேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிச்சோ என்ன சேலை பிடிச்சிச்சோ வாங்கிட்டு வாங்க. என்னமோ 50,000 1,00,000த்துக்கு எடுக்கிற மாதிரி 2,000 1000த்துக்கு எடுப்பிய. இதுக்கு ஆளெல்லாம் வேற வரணுமா? அமுதா வந்துச்சுன்னா அதுக்கு பிடிச்ச சேலையை பார்த்து எடுக்கும்லத்த, அதான் பார்த்தேன். நீங்களும் வந்தீங்கன்னா அமுதாவுக்கு எது பிடிக்கும்னாது தெரியும். நீங்களும் வரலங்கிறிய, அமுதாவும் வேணாங்கிறிய. வந்துட்டு தான் வாங்களே. என்ன ரெங்கராசி, உனக்கு புரியாதா நான் சொல்கிறதே? சொல்கிறேன் இல்லை, அவள் வேண்டாம் வேண்டான்னு. எனக்கு வேலை கிடக்கு வீட்டில். சும்மா நான் அங்கே எங்கன்னுலாம் வர முடியாது. முடிஞ்சதை வாங்கிட்டு வா. ஆமாம், அவளுக்கு தாலி செயின் எதுவும் போடுறியா? தாலி செயினா? தாலி தாங்க ஒரு பவுனில் எடுக்கலாம்னு இருக்கோம். தாலி செயின் இப்போதைக்கு போகிற நிலமல்ல. என் தங்கச்சிக்கே இன்னும் ஒன்றும் செய்யலை. நான் எப்படி அமுதாவுக்கு போடுறது? ஆனால் ஒரு நாளைக்கு எப்போவா இருந்தாலும் 5 பவுனில் வாங்கிடுவேங்கிட்ட. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வாங்காட்டியும் இன்னும் ஒரு 4 வருஷத்தில் வாங்க மாட்டேன்னா என்ன? ஏன் மவனும் இவளுக்கு ஒன்றும் போடலன்ட்டான், நீயும் ஒன்றும் போடலையே. மொட்டை காலத்தோட திரியட்டும், என்னமோ பண்ணட்டு போங்க. இப்போ யாருமே வரலையாங்கத்த? இல்லை ரெங்கராசு, என் மவனுக்கு என்ன வேலைன்னு தெரில, வேலையிலே வெளியே போயிட்டான். இவளையும் நான் ஒத்தையில் வர சொல்ல முடியாது. அவளும் அதோட எதுக்கு? நானே என்னத்தை வந்தேன். நீனும் உங்கள் அம்மாவை போயிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. ஏதோ ஒரு சேலாங்கிட்ட எடுத்துக்கிட்டு வாங்க பதே. அப்படி பார்த்து பக்குவமாக எடுக்க போறியே. நான் என் சொந்த பதத்துக்கெல்லாம் ஒருத்தருக்கு சொல்லலை ரெங்கராசு. இவளோட சரி, நாங்கள் ஏதோ வருவோம் பெத்த கடமைக்கு, அப்படித்தே. எங்கள் சொந்தக்காரவங்க யாருக்கும் சொல்லலை. நீ யாருக்கும் சொல்கிறியா? சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லணும் தாத்தே இருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் எங்கள் அம்மா அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும்னு கனவே கண்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படி நடத்துறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லாட்டியும் சொந்த பந்தத்துக்கு வாய் சோறு போடலாம்ல, அதான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் சொல்லி தான் ஆகணும். பார்ப்போம். சேலை எவ்வளவுக்கு எடுக்கிற? 10,000 இருக்குத கையில். அதுக்குள்ளே தான் நிச்சயதார்த்த சேலையும் தாலி கட்டுற சேலையும் எடுக்கலான் இருக்கோம். போதுமா என்னன்னு தெரியலை. நாங்கள்லாம் 50,000 1,00,000த்துக்குன்னு எடுப்போம். என்ன பண்ணுறது, ஓங்கிட்ட காசு இல்லையே. சரி என்னமோ பண்ணு. சரி போறியா? போயிட்டு வரேங்கத்த. அமுதா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வாங்க. சொல்லு அமுதா. சரி, கிளிப்பச்சை கலரில் வாங்கிட்டு வாங்க. சரி. வரேங்கத்த. பாத்தியாடி, 10,000த்துக்கான். ஷோ, நல்லா இருக்கும் சேலை. அதுக்கு தான் நான் சொந்த பார்த்தா யாருக்குமே சொல்கிறதாவே இல்லை உன் கல்யாணத்தை. எங்கிட்ட நடக்கட்டும்.
நீயும் நிலையா நிற்கிற இவனை தான் கட்டுவே அப்படின்ட்டு என்னமோ பண்ணிட்டு போ. இப்போ என்னம்மா 10,000க்கு சேலை நல்லா இருக்காதா? 10,000க்கு ஒரு சேலை மட்டும் இல்லைம்மா, 2 சேலை நிச்சயதார்த்த சேலை எடுக்கணுமா? ஏண்டி யாராவது 10,000க்கு போய் எடுப்பாவளாடி? அதில் 5,000க்கு தான் எடுப்பாவளாடி? என்னடி இதெல்லாம்? ஷோ 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் சேலையை விட 1000 ரூபாய் சேலை தான் அழகாக இருக்கும் தெரியுமா? போமாங்கிட்டு ஏதோ ஒரு சேலை. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தான் காசு இல்லைன்னு தெரியுதுல்ல, கடன் வாங்கி எல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியும். அதெல்லாம் 1000 ரூபாய்க்கு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், 500 ரூபாய்க்கு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். உனக்கெல்லாம் இப்போ நான் ஒன்றும் சொன்னால் புரியாது. இப்போ எப்படி உனக்கு புரியும்? ஏதோ பண்ணிட்டு போ, என்னமோ பண்ணு, அதுக்கு மேலே உன் விருப்பமாச்சு. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மெல்லாம் சொன்னோம்னா இவளுக்கெல்லாம் உரைக்காது, பட்டாதான் புத்தி வரும். படும்போது அம்மா சொன்னாலேன்னு நினச்சி பாப்பா. பாவம் ரெங்கராசு, ஆசையாக யாராவது வருவாங்க, நம்ம போகலாம் எல்லாரும் நினச்சிட்டு வந்திருக்கோம். இங்கே எப்படி நடக்கும்னு அதுக்கு என்ன தெரியும்? ஷோ ஐயோ.